தந்தி பார்வை செய்திகள். குடியாத்தம் புதிய பஸ் நிலையம் எதிரில் வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்களை தேச விரோதி என்று விமர்சனம் செய்த பாஜக பொறுப்பு குழு தலைவர் எச். ராஜாவை அவர்களை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார். வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் சங்கர் செல்வகுமார், நித்யானந்தம், தனசேகர், நகர்மன்ற உறுப்பினர் விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தந்தி பார்வை செய்திகளுக்காக நிருபர் KVR. ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக எல்லா பொருட்களின் விலைவாசிகளையும் ஏற்றி நாட்டு மக்களின் வருவாயை, ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களின் வருவாயை அனுதினமும் வேர்வை சிந்தி உழைக்கின்ற உடல் உழைப்பாளிகள், ஆட்டோ தொழிலாளிகள், கட்டிட தொழிலாளர்கள் என எல்லா மக்களின் வருவாய்களை டீசல், பெட்ரோல் என்று விலையேற்றத்தின் மூலமாக சுரண்டி கொண்டு இந்த நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற நரேந்திர மோடி அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இன்று திகழ்ந்து கொண்டிருப்பது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். ராகுல் காந்தி அவர்கள் நடைபயணத்தால் என்ன சாதித்தார்? ராகுல் காந்தி நடந்த நடைபயணத்தால் இந்தியாவுக்கு என்ன